கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்த எங்கள் தேவனே, இந்த கிருபையும் இரக்கமும் எங்களுக்கு கிடைப்பதாக. உம்முடைய தயவினாலே எங்களை நடத்தும். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷம் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில பெருகுவதாக. இன்னைக்கு 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் பார்க்க போறோம். முதல் வசனத்தை யாராவது வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இப்போ நம்ம எதுக்காக தான் அழைத்திருக்கிறார் சொல்லும்போது, அந்த பரலோகத்துக்கென்று அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். யாரை கேட்டாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாங்களோ, எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருந்தாலும், இந்த உலகத்தில பலவிதமான குறைபாடுகளோடு, தேவைகளோடு, இன்னும் ஒரு நிறைவை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை பலர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை நாம் காணலாம். ஆனா இந்த உலகத்துல குறைபாடுகள் நமக்கு இருக்கலாம். ஆனா தேவன் நம்ம எதற்காக அழைத்தார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பரம அழைப்பினாலே அந்த பரலோகத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை சில காரியங்கள்ல நமக்கு குறைவுகள் இருக்கலாம், நிறைவுகள் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த பரலோகத்திலே நாம் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? நிச்சயமாய் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே அப்படின்னு கூப்பிடுறார். இப்போ பரிசுத்த வாழ்க்கை பரலோகம் செல்வதற்கு ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேய நிருபம் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியராக காண்பிக்கிறது. ஆசாரியர்கள் என்பது பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காக பலிகளை செலுத்தி அவர்களுக்காக வேண்டிக் கொள்பவர் தான் யாரு? பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய வலது வாசல் உட்கார்ந்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவரை பிரதான அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசாரியர். அப்போஸ்தலர்னா அனுப்பப்பட்டவர், தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர். இப்போ அவர் அப்போஸ்தலரா இருக்கிறார், பிரதான ஆசாரியர் இருக்கு. அது மேல கிறிஸ்து இயேசு, கிறிஸ்துனா மேசியான்னு அர்த்தம், வரப்போகிறவர். இயேசுனா பாவங்களை மன்னிக்கிறவர். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அவரை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி துன்பங்களை சகித்தார், எப்படி பாடுகளை அனுபவித்தார், எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கிறோம். ஆனா இங்க முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் அவன் பாஸ்டர் வேலைலாம் செய்யல, ஜனங்களை வழி நடத்தினான். அதனால தேவனுடைய வீட்டுல தேவனுடைய ஊழியத்தை செய்பவனாக அவன் இருந்தான். இருந்து எப்படின்னா உண்மை உள்ளவனாய் இருந்தான், அவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் அவன் இருந்தான், உத்தமம் உள்ளவனாய் நடந்து கொண்டான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர் நியமித்தது யாருன்னா பிதாதான். அவருக்கு இவரும் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய். உண்மையுள்ளவர்னா ஃபெய்த்ஃபுல், கீழ்ப்படுகிறவராய் விட்டவராக அவர் காணப்பட்டார். 3-4 வாசிங்க. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். போன அதிகாரத்துல நம்ம இயேசு கிறிஸ்து தேவதூதரை பார்க்கிலும் பெரியவர், மேன்மை உள்ளவர் சொல்லி பார்த்தோம். இங்க அவர் மோசேயை பார்க்கிலும், மோசே ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படிலாம் முஸ்லீம் எல்லாம் சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க.
ஆனா அவர் அப்படி இல்லை. இந்த மோசே விட இவர் மேன்மை உள்ளவர் என்பதை இங்க சொல்றார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிறோம் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதாவது இந்த உலகத்தை உண்டாக்குறதுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தை உண்டாக்கணும். வீடுங்கிறது தேவனுடைய இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தில் உள்ள மனிதனை பார்க்கிறோம் ஒரு கனத்துக்குரியவர். அது போல மோசையை பார்க்கலாம் இவர் எப்படி இருக்கிறாரு? அதிக மகிமை உடையவராய் அவர் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஒரு வீடு ஒருத்தன் இல்லாம தானா என்ன செய்யாது? உண்டாகாது. அது போல எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் யார் தான்? தேவன் தான். 5வது வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஓ, என்ன சொல்ல போகிற காரியம், அந்த நியாயப்பிரமாணத்தை யார் மூலம் தான் தேவன் வெளிப்படுத்தினார்? மோசே மூலம். அதுக்கு சாட்சியாக மோசே ஒரு பணிவிடைக்காரனாய், ஒரு வேலைக்காரனாய், ஒரு ஊழியக்காரனாய் அவர் வீட்டுல உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து சமமானவன் அல்ல. அவருடைய ஒரு ஊழியக்காரன், பணிவிடைக்காரன். இந்த அவன் மூலம் தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தை நமக்கு கொடுத்தார். 6வது வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவரை போல ஒரு மோசையை போல ஒரு பணிவிடைக்காரன் அல்ல. வீட்டிற்கு மேன்மை உள்ளவராய், அவருடைய உண்மையான மகனாக, குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பணிவிடைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஓ, இந்த புதிய ஏற்பாடு எதை உண்டாக்குதுன்னா நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று சொல்லி எபிரேயர்ல சொல்லப்பட்டு, இதுவரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தாதான் அவங்க பரலோகத்துக்கு போக முடியும், ஓய்வு நாளை ஒழுங்கா கடன் பிடிக்கணும், ரத்தம பாவம் செலுத்தணும், வருஷத்துக்கு ஒருக்கா தேவாலயம் சென்று பலியீடு செலுத்தணும், இப்படி பலவித சடங்குகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய பிள்ளையா இருப்பாரு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் நம் உயிரோடு இருந்தால் அவரோடு கூட ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அல்லது இறந்து விட்டாலும் ஒரு நாள் அவர் வரும்போது பிரேத குழிகள் என்ற சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லப்படும். உயிருள்ளவர்கள் நாமும் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படும். முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதனால அப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு வேதம் என்ன செய்யுது? புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கு. அதனால அதுல நம்ம உறுதியா இருந்தோமானால் கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கையில நாம் உறுதியா இருந்தானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். இயேசு கிறிஸ்து தங்கும் வீடாக நம்ம காணப்படுவோம். 7, 8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இப்போ நம்ம இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. எப்பெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ, ஒரு எச்சரிப்பை கேட்கிறோமோ, உடனே அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பிரசங்கங்கள் உட்பட அது கொடுக்கப்படுது அதற்காக, வெறும் ஆறுதலுக்காக மட்டும் கிடையாது. சில எச்சரிப்புகளை தேவன் கொடுக்கிறார். நம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு என்ன செய்யணும்? நம்ம இதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது? கடினப்படுத்திடக்கூடாது. எவ்வளவு நம்ம கீழ்ப்படியாம போனோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் என்ன ஆயிரும்? கடினமாக மாறிவிடும். அதனால அவங்க வனாந்திரத்துல ஆண்டவர் அவங்க மேல என்ன செய்யறாங்க? கோபம் உண்டாயிட்டுன்னு சொல்லி அவர்கள் சொல்றாரு.
9ஆம் வசனத்துல, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார். இப்போ அவரை அவங்க சோதிச்சாங்க. வனாந்திரத்துல எப்படி அப்பம் கிடைக்கும், காடை கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்க. இது வனாந்தரமான வாழ்க்கை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரமான ஒரு வாழ்க்கை தான். வனாந்தர பாதையில் தான் அவர் நடத்துகிறார். ஆனா இங்கேயும் ஆண்டவர் என்ன செய்வாரு? மன்னாவை கொடுக்க முடியும், காடுகளை கொடுக்க முடியும். ஏலியும் இந்த இடத்துல வரும்போது அங்க பேரிச்ச மரங்கள் இருந்தது, நீரோடைகள் இருந்தது. எல்லாத்தையும் அவரால் அங்க ப்ரொவைட் பண்ண முடியும். கண்மலின் தண்ணீரை கொடுத்தார். அதே போல நம்ம இந்த வனாந்தரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவராய் வழிநடத்துகிற தேவனாக அவர் என்ன செய்யறாரு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், மறந்துடக்கூடாது. ஆனா அவங்க அதை நம்பாம என்ன செய்றாங்க, அவரை எப்படி தண்ணி எப்படி வரவழைக்க முடியும் அப்படிலாம் கேட்டாங்க. 40 வருஷம் அவருடைய கிரியைகள் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிரியைகள்லாம் பார்த்தாங்க. வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்தாரு, காடைகள் வந்து நரம்பிச்சு அவங்களுடைய பாளையத்துல, கண்மலையில் தண்ணீர் புறப்பட்டு வந்தது, செங்கடல் பிளக்கப்பட்டது, எல்லா அற்புதங்களா நடந்தது. அப்படி கிரியைகளை தான் அவங்க என்ன செய்யறாங்க, பார்த்தாங்க. 10வது வருஷம் 11வது வருஷம், ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அதெல்லாம் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து வெறுத்து எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம். எப்போ பார்த்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. அதை விட்டு விலகி போகிற ஜனங்கள், வசனத்தை கீழ்ப்பிடிந்து அது நடக்காம அதை விட்டு விலகி போகிற ஜனங்கள் தான் வழி போகிற இருதயம். அவனுடைய கட்டளைக்கு விலகி போகிற, கீழ்ப்படியாமல் விலகி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவங்க வந்து என்னுடைய இளைப்பாறுதலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்தார், ஆணைய கோபத்திலே ஆணையிட்டேன். 12வது வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய இதயம் எப்படி இருக்கக்கூடாது, அதே மாதிரி தேவனை விட்டு விலகுபடும்படியான ஒரு அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ளே வந்து விடக்கூடாது. சில நேரங்களில் ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம இருக்கும், இவ்வளவு போராடி இருப்போம், கண்ணீர் சிந்தி இருப்போம், ஆனா சில காரியங்களுக்கு பதிலே கிடைக்காது. குழந்தை இல்லாத ஒருத்தருக்காக குழந்தை ஜெபம் பண்ணும் போது, அல்லது திருமணம் நடக்காத ஒருத்தருக்காக திருமணத்துக்காக ஜெபம் பண்ணும் போது, அல்லது மிகவும் சுகவீனத்துல இருக்கிற ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கும்போது, அவரை விட்டு விலகாதபடிக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்தோடு தொடர்ந்து காணப்படும். இன்னும் பதில் கிடைக்கல, இன்னும் இப்படியே நடக்குது, இவ்வளவு காலத்தை இந்த வேதனையில இருப்பதுன்னு சொல்லி போதும், வேண்டிய வாழ்க்கை கிறிஸ்துவோடு வாழ்ந்தது போதும்னு சொல்லி விலகக்கூடிய இருதயம் இல்லாதபடிக்கு என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லப்படும். 13வது வசனம், உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இந்த பாவத்தின் வஞ்சனையினாலே இருதயம் கடினப்படக்கூடாது. பாவம் நம்மளை வஞ்சி, சர்ப்பம் எவ்வளவு அழகா இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த ரொம்ப அழகா இருந்ததுனால அதை பார்த்து அவன் மயங்கி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ என்ன தெரியாது. பாவம் எப்பொழுதுமே அட்ராக்டிவ். சினிமா அட்ராக்டிவ், டிவி அட்ராக்டிவ், அழகா இருக்கிறவங்க அட்ராக்டிவ், அழகா பேசுறவங்களை பார்த்தா அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ பாவம் என்பது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும். எந்த பாவமே அட்ராக்ஷன் இல்லாத பாவமே கிடையாது.
ஓ, அப்படிப்பட்ட அந்த வஞ்சனையினாலே என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயம் என்ன பண்ணிடக்கூடாது, கடினப்பட்டு போயிடக்கூடாது. கடினப்பட்டு போகாம இருக்கிறதுக்கு இன்று வரைக்கும், நேற்று வரைக்கும் சொல்லிட்டேன், இனிமே இல்லை அப்படி இல்லை, இன்று வரைக்கும் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இந்து எனப்படும் அளவும் அவருடைய ஒருவேளை இந்து எனப்படும் அளவுங்கிறது அவருடைய வருகையை குறிக்கிறதோ என்ன தெரியல. நேற்று நாளைக்கு தான் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல. காலையில படிச்சுட்டு இருந்தேன், ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். செல்வி அதுக்கு பிறகு ஒரு 10 மணிக்கு மேல தான் சொன்னா எடுக்க முடியுமான்னு. ரொம்ப அதான் ஆழ்ந்து பார்க்க என்னால டைம் கிடைக்காம போயிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். புத்தி சொல்வது என்பது நிறைய என்கரேஜ் பண்றதா இருக்கும். எப்பவுமே அவங்கள கீழே தள்ளுறத மாதிரி, உங்களாலாம் முடியாது, என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு டிஸ்கரேஜ் பண்ணாதபடி அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணும். அதான் கட்டுதல் அப்படின்னு, பில்டிங் அப். அதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமா இருங்க, கடவுள் ஏதாவது கடைசி நிமிஷத்துல ஒரு அற்புதத்தை செய்வார். நேற்று நாள்ல ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடியில நேற்று எடுத்தேன், ஆன்லைன்ல தான். அப்போதான் அந்த ஒவ்வொரு பேரா பழைய ஏற்பாட்டில் உள்ள பெயர்கள் எல்லாம் வச்சு பைபிள்ல இருந்து எடுத்துக்கொண்டே வந்தேன். ஒவ்வொன்றாக ஒரு சில பெயர்களை மட்டும் நான் சொல்றேன். இந்த லகோய் ரோயி, எல்ரோயி, லகோய் ரோயி, எகோவாயிரே, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அப்ப எடுத்தேன், ஆண்டவர் கொடுத்தார். லகோய் ரோயினா த காட் ஹூ சீஸ் யூ, துரத்து விடப்படுறா, சாராளால துரத்து விடப்படுறாவா. துரத்தி விடப்பட்ட ஆகார அங்க ஆண்டவர் பார்த்து பேசுறாரு. அப்போதான் சொல்றா, என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன் அல்லவா. ஒருவன் பேசுறாரு. வடிவிட்டு அழகும் போது வேதனையோடு கண்ணீரோடு நம்ம போகும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய், நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். தான் லகாய் ரோயி என்ற அந்த பேரை அவர்கிட்டாங்க. அடுத்தது எகோவா ஈரே என்ற வசனம். எவ்வளவு பெரிய ஒரு இது, எவ்வளவு காலத்துக்கு பிறந்த ஒரு மகன், அவனை கூப்பிட்டு டூர் போயிட்டு வான்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனை கூப்பிட்டு போய் வர பலியிடுன்ற. அவன் கேட்கிறான், எல்லாமே இருக்கப்பா, ஆடு எங்கே கேட்கிறான், பலி எங்கே, கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். அங்க ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார், அந்த மலையில ஆண்டவர் ஒரு வேலையை செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்லி பையனை படுக்க வச்சு ஒவ்வொரு கட்டையா அடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு வேதனையா இருக்கும். ஒருவேளை போகும்போதே ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம் ஆபிரகாம். ஆனா எந்த அற்புதமும் நடக்கல. கட்டைகளெல்லாம் அடுக்கி பையனை படுக்க வச்சு கயிறால கட்டி, அதுக்கு பிறகுதான் கத்தியன் ஓங்கும் போதுதான் அவன் மேல கத்தியை நீட்டாதே அப்படின்னு சொல்லி அவனை தடுத்து அவனுக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அதோடு கூட அவனுக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே சிக்கி இருப்பதை காட்டுகிறான். அதை பதியிடு. God is a provider. The Lord will provide. அப்படிதான் யெகோவா ஈரேங்கிறதுக்கு அர்த்தம். இவர் தான் நமக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் எல்லாத்தையும், வேற எந்த மனிதனாலும் முடியாது. நான் யெகோவா ஈரே இருக்கிறேன். அதனால தைரியமா இருங்க, மற்றவங்களை தைரியப்படுத்துங்க. இருதயம் அவிசுவாசம் வந்துடாதபடி தைரியப்படுத்த முடியாது உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். பலவிதமான உபத்திரங்கள், உலக போறதுல வரப்போற உபத்திரங்கள் எல்லாம், வருகைக்கு முன்ன நடத்த போற ஒரு உபத்திரம் எல்லாம் சொல்லிட்டு முடிவு பரிந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அந்த நம்பிக்கையில கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா அவரோடு கூட நம்ம எப்படி இருப்போம், பங்குள்ளவர்களா இருக்கும், அவரோட கூட நம்ம பார்ட்னரா இருப்போம். 15வது வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல
உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. எப்பெல்லாம் ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்கிறோமோ, பைபிளை படிக்கும் போது இருக்கலாம், ஐயா பிரசங்கம் பண்ணப்ப சர்ச்சையில கேட்கும் போது இருக்கலாம், அல்ல டிவியில பார்க்கும்போது இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல இருந்து ஆண்டோடைய சத்தம் வெளிப்படும் போது அப்போ என்ன செய்யணும்? அவங்க கோபமூட்டுதல், அவரை கோபமுடைய செய்தாங்க தேவனை. அந்த நாள்ல நடந்தது போல இருதயத்தை என்ன பண்ணிடாதீங்க, கடினப்படுத்தாது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் ஒரு செட்டப் பண்ணிடக்கூடாது. இப்படி இருந்தா போதும், இப்படிலாம் இருந்தா வாழ்க்கை போதும், கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் சொல்லி ஒரு களிமண்ணை காய வச்சுட்டோன்னா அது என்ன ஆயிரும்? உறுதியாயிரும். களிமண் பச்சையா இருந்துச்சுன்னா, ஈரமா இருந்துச்சுன்னா அதை கொண்டு எந்த பொம்மை எப்படி செய்யணும்னு செய்துக்கலாம். நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, இப்படி வாழ்ந்தா போதும், இப்படி இருந்தா போதும், இப்படி ஜெபம் பண்ணா போதும், இப்படி கொடுத்தா போதும், இந்த அளவுக்கு நம்ம திருப்தியா இருக்கிறோம், நல்லாதான் இருக்கோம், மற்றவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இப்போ நம்முடைய இருதயம் கடினப்படுத்தும். எப்போ ஆண்டவர் என்றைக்கு பேசினாலும் நம்ம சாகிற வரைக்கும். ஒரு பெரிய மிஷனரி இருந்தார், அவருக்கு சரியான கண் பார்வை இல்ல, வெளிநாட்டுல வசதியா வாழ்ந்தவர். ஆனா அவர் ஒரு சின்ன குடிசையில ஒரு சின்ன விளக்க வைத்துக் கொண்டு படித்து கொண்டு பைபிளை படிச்சுட்டே இருந்தாராம். போய் அவர் நண்பர் ஒருத்தர் இந்த வயசுல கண்ணு சரியா தெரியாத நேரத்துல, வெளிச்சம் இல்லாத நேரத்துல என்னத்த படிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்னும் நான் கீழ்ப்படியாத ஏதாவது வார்த்தைகள் உண்டோ, நான் பைபிளை தேடி பாக்குறேன். ஒரு காலத்துல ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா இங்கிலாந்து இருந்தவர், பெரிய சொத்துக்கள் உடையது. தன்னுடைய சொத்துக்களெல்லாம் வச்சு தன்னுடைய ஊழியத்துக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் கொடுத்துட்டு மிஷனரியா போனார், சிடி ஸ்டடி. அவர் கடைசி நேரத்துல கூட இன்னும் நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா, கீழ்ப்படியாத காரியங்கள் இதா இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து என்ன செய்யணும், சரியான பாதைக்கு நம்ம செல்வது ரொம்ப அவசியம். 16, 17 கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்றே. அவரை கோபம் மூட்டினாங்க, கேட்டவங்க எல்லாரும் அவரை கோபம் மூட்டினாங்க. ஏன்னா அவர் கீழ்ப்படியாங்க. யாருன்னா எல்லாருமே எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தாங்க, எல்லாருமே கீழ்ப்படியாம போயிட்டாங்க. 40 வருஷமா அவர் நம்ம யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? சவங்கள் வண்ணாந்தத்தில் விழுந்து போயிட்டே. இப்போ அவங்க கீழ்ப்படியாம இருந்தனால யாருமே என்ன செய்ய முடியல, கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு 8 மக்கள் தான் நினைச்சாங்க பிரவேசித்தார். எல்லாரும் பெற்றோரும் என்ன செய்தாங்க, சந்தோஷமாய் புறப்பட்டு எல்லாரும் சவத்துல இந்த வனாந்திரத்துல அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ கீழ்ப்படுதல் தான் ரொம்ப முக்கியமானது. கடைசி 2 வசனங்கள் 18, 19. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். யாரை குறித்து? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. அதாவது அவிசுவாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிட்டு என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை காரணம்லாம் அவிசுவாசம் தான். விசுவாசம் தான் தைரியமா கீழ்ப்படியும். இப்பெல்லாம் விசுவாசம் இல்லாமல் போறோம், அப்போ கீழ்ப்படியாமல் போய்விடுறோம். வசனத்தை நம்ம விசுவாசித்தால் கட்டாயம் அதுக்கு என்ன பண்ணுவோம், கீழ்ப்படியும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை நம்ம விசுவாசிப்போமானால் நம்ம கீழ்ப்படிவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நல்லா அவங்களுக்கு அவிசுவாசத்தினால, அவருடைய வார்த்தைகளை அவங்க நம்பாதனால யாருமே என்ன செய்ய முடியாது, அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. 4ஆம் அதிகாரத்துக்கு வர்றோம், 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும்
அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இப்ப நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அது பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். உங்களுக்கு எதை கொடுக்க போறேன்? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன். சிறுமந்தே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க நான் உங்களுக்கு பிரியமாயிருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல அவருடைய வாக்குத்தத்தம் வந்து பரலோகம். ஆனா அதை அடைவதற்கு நம்ம பின்வாங்கி போறவர்களா காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கு. நல்லா ஓகேங்க, எப்போ வந்தாலும் போயிடுவேன் அப்படி சொல்லி கேர்லெஸ்ஸா நம்ம இருந்துடக்கூடாது. எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் நீதிமன்றம் சொல்ல ஒரு பயம் இருக்கணும் கடவுளுக்குள்ள. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்ன பரிசுத்தமா நடத்துங்க ஆண்டவரே, உங்க வழிகளை விட்டு நாங்கள் விலகி விடாதபடி விசுவாசத்தோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றுவர்களா நாம் காணப்பட வேண்டும். 2வது வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் அவளுக்கும் அறிவிக்கப்பட்டது, நமக்கும் அறிவிக்கப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே இந்த கேட்ட வசனம் அவளுக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. கீழ்ப்படியும். கீழ்ப்படியும் போது அந்த வசனம் நம்மத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மிடத்தில் விசுவாசம் என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். 3வது வசனம், விசுவாசத்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் அந்த இளைப்பாறுதலுக்கு போக முடியும். இளைப்பாறுதல் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம். அவர் ஏற்கனவே இளைப்பாறுதலா இருக்கிறார். ஆனாலும் அவருடைய கிரியைகள் எல்லாம் உலக தோற்றத்தின் மூலம் என்ன செய்விட்டது? விடுத்து விட்டாலும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஏன்னா அந்த இளைப்பாறுதல் இனி வரப்போகிறது. எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆண்டவர் பரலோகத்துக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, இன்னும் இந்த உலகத்துல ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து சொல்லியிருக்கிறார். அன்றையும் அவருடைய என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். 6 நாள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7ஆம் நாள் நான் ஓய்வு இருக்கிறேன், அது ஓய்வு நாள் என்று சொல்லி தேவன் அறிவித்தார். அதுக்கு பிறகு என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். என்னுடைய இளைப்பாறுதல், ஏன்னா அவர் இன்னும் இளைப்பாறவில்லை, இன்னும் அவர் வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறார். அதனால நான் இப்ப இளைப்பாறுதல் வரணும், அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்கள் வரும் வரைக்கும் வேண்டுமானால் செய்யணும். நீங்க அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் அவர் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகியால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்க அப்படின்னாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இந்த இடைக்கால காலம் அப்படி வரப்போகிற சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியம். நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய காலத்தை இன்னும் முடியல, இனி வரப்போகிற காலமா இருப்பபடினாலே அந்த சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அது பிரவேசிக்காம போனபடியினால் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டவங்க என்ன செய்யல, அது கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அந்த 8 பேர் மட்டும்தான் அங்க நோவா காலத்துல பிழைக்கப்பட்டாங்க.
அதே போல இங்க கானானுக்குள் பிரவேசித்தவர்களும் சிலர் மட்டும் தான் என்ன செய்தாங்க, பிரவேசித்தார்கள் சொல்லி பார்க்கணும். மற்றவங்களாம், அதனால உங்கள்கிட்ட அவருடைய சத்தத்தை கேட்பீர்களால் உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். எப்பனாலும் சரி, அனுதினமும் நாம் அவருடைய சத்தத்தை கேட்பவர்களாக, அது கீழ்ப்படியவர்களாக நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். 8வது வசனம் 8லிருந்து 10 வரையும் வாசிக்கிறேன். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுட்படுத்தி இருந்ததால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். யோசுவா அவர்களை என்ன செய்தான், மோசே இறந்துட்டாரு, ஆனா நிலத்தை எல்லாம் பிரிச்சு மற்றவங்க எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடத்துல குடியிருங்கன்னு சொல்லி அந்த காலம் முடியவில்லை. யோசுவா அவனை இளைப்பாறுதல் காலத்துக்குள்ள கொண்டு வரல. கானானுக்குள்ள கொண்டு வந்து அந்த இடங்களை பிரித்து கொடுத்து அவங்களை அங்க உட்கார வைத்தான விட, ஆனாலும் அவர் செய்ய வேண்டிய கிரியைகள் முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் வருகிறதா இருக்கு. இனிமேதான் வரப்போகுது இளைப்பாறுதலின் காலம். அது வரைக்கும் இங்க போராட்டம் தான். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அவருடைய இளைப்பாறுதல் கோத்தம் பிரசித்தா அதுக்கு அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. அவன் ரெஸ்ட்ல இருப்பான், ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பான். 11வது வசனம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகலும் கீழ்ப்படையாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். கீழ்ப்படியாமையினாலே நாம் விழுந்து போயிடக்கூடாது. இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், வெகு ஜாக்கிரதையோட நம்மை பரிசுத்தமாய் விசுவாசத்தோடு அன்போடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க, 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அதனால இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா அது அப்படியும் பேசும் இப்படியும் பேசும், அப்படியே வெட்டும் இப்படியே வெட்டும் அப்படிலாம் கிடையாது. நிறைய கத்திகள் நம்ம வீட்டுல இருக்க கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ஷார்ப்பா இருக்கும், அது ஒரு பக்கம் தான் வெட்டும். அதை கிழித்து கொண்டு போகும்படி ஆடு வெட்டுறோம்னு பார்த்தா அந்த கத்தியை அப்படியே உள்ள சொருனான்னா அதை அப்படியே உள்ள கிழிச்சிட்டு போகும் ரெண்டு பக்கமும். ஒரு பக்கம் ஷார்ப்பா இல்லைன்னா அப்படி போக முடியாது, ஒரு பக்கம் மட்டும் தான் கிழிக்கும். இது அப்படி இல்லை, இப்போ ரெண்டு பக்கம் அவ்வளவு ஷார்ப்பானதுங்கிறத காட்டுறதுக்கு, கூர்மையானது பிரிக்கக்கூடியதுங்கிற காட்டுறது தான் அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்குது. ஆத்மாவில்தான் ஆவியில தான் ஆத்மா தங்கி இருக்கிறது, சரீரத்துலதான் ரெண்டுமே இருக்கிறது. ஆனா அப்படி அதை தனித்தனியாக பிரிக்கக்கூடியது, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கக்கூடியது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறது. நம்முடைய யோசனைங்கிறது ஏற்கனவே நடந்ததை என்ன பண்றது, யோசித்து பார்க்கறது. நினைவுகள் என்பதும் ஏற்கனவே நடந்த ஒன்றை நினைத்து பார்ப்பது. பொல்லாங்கானதா இருக்கலாம், தீமையானதா இருக்கலாம், அல்லது நன்மையானதா இருக்கலாம், அதை நினைச்சிட்டு பார்க்கணும். ஆனா யோசனைங்கிறது நம்ம புதுசா நம்ம ஒண்ணு யோசிக்கிறது எதா குறிச்சாவது. இது ரெண்டையுமே அது என்ன செய்யறது, சரியா தவறா, உன்னுடைய நினைவு சரியா இருக்குதா, உன்னுடைய யோசனை சரியா இருக்கிறதா என்று வசனம் என்ன செய்யறது, அதை பிரித்து காட்டுகிறதா இருக்கிறது. அவ்வளவு ஷார்ப்பானது, கூர்மையானது தேவனுடைய வசனம். 13வது வசனம்.
அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ அவருக்கு மறைவாக எந்த பாவமும் இருக்காது. அது அவரை விட்டு எல்லாராலும் துரத்தப்பட்டு போன யாராக இருந்தால், ஆகாராக இருந்தாலும் சரி, அல்லது லோத்து குடும்பமா இருந்தாலும் சரி, பின்திரும்பி அவ என்ன செய்தார்? பின்திரும்பி பார்க்காதேன்னு சொல்லி பார்த்து உப்பு துணா மாறிட்டா. அப்போ எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நன்மையானதும் தீமையானதும் அவருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமா நிர்வாணமா தெரியுது. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதனால மற்றவங்கள நம்மளை குறை சொல்லலாம். நீ அப்படி, நீ இப்படி, நீ சரியில்லை, அது பண்ணிடலாம், ஒரு உலக கூட சொல்லலாம். எந்த ஒரு மனுஷருக்கும் நம்ம கணக்கு ஒப்பிக்க வேண்டியதில்லை. நாம் உண்மையாய் உத்தவமாய் இருந்தால் அவருக்கு நாம் ஒரு நாள் என்ன செய்ய போறோம்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்ங்கிறத மறந்துடக்கூடாது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பேச்சு, நம்முடைய பணம் எல்லாவற்றையும் குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்கும். எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. இதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 14வது வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவகுமாரன். அவர் எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்குள்ள நுழைந்திருக்கிறார். மகா பிரதான ஆசாரியராக அங்க இருக்கிறார். அவர் நமக்கு இருக்கிறபடியினால் அப்படின்னு, நமக்கான ஒரு பிரதான ஆசாரியர் அவர். நல்ல தைரியமா நம்முடைய பிரதாசத்தை நமக்கு வேண்டுதல் செய்வதற்காக, நமக்காக விண்ணப்பம் பண்ணுவதற்காக, நமக்காக அந்த பரிந்து பேசுறதுக்காக அவர் அங்க இருக்கிறார். நம்ம உறுதியா என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட விலகாதபடி அவருடைய பாதைகளிலே உறுதியாய் நாம் இருப்போம். 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனம் தண்டையிலே சேரக்கடவும். ஆமீன். பலகீனத்தை பார்த்து நம்மளை அசட்டை பண்ணுகிறவராக பரிகாசம் பண்ற தேவன் கிடையாது. அவர் அதை பார்த்து பரிதாபப்படுறார். மறுபடியும் விழுந்துட்டானே, மறுபடியும் போய் சொல்லிட்டானே, மறுபடியும் இப்படி பண்ணிட்டானே, மறுபடியும் இப்படி பண்ணிட்டாளே அப்படி சொல்லி நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவன், பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார். எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார். எதெல்லாம் நம்ம சோதிக்கப்பட்டோமோ அத்தனையெல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சோதிக்கப்பட்டு பாடுபட்டு இருக்கிறார். ஆனா அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். இதை போல நாமும் பலவித சூழ்நிலைகளிலும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவும். அவற்றை கிருபை பெற்றுக்கிறதுக்காக, இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னு சொல்லப்படும். நம்ம நினைச்ச மாதிரிலாம் அவர் என்ன செய்ய மாட்டார்? உதவி செய்து விட மாட்டார். அவருக்குன்னு ஒரு நேரம் உண்டு, அவருக்குன்னு ஒரு காலம் உண்டு. அவருடைய காலத்துக்கு வரைக்கும் இந்த பலத்தை கைக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்கணும். தைரியமாய் கிருபாசனத்தை சேரும். நிச்சயமா எனக்கு இரக்கம் காட்டுவார், நிச்சயமா எனக்கு கிருபை அருள்வார் என்று சொல்லி அது கிருபையின் ஆசனம், கிருபையின் ஆசனத்தில் அமைந்திருக்கிற அந்த பிரதான ஆசாரியத்துல தைரியமா சொல்லுவோம். எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்முடைய கஷ்டம், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள், நம்முடைய போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் அவரிடத்துல சொல்லுவோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கிருபையுள்ள தேவன் அங்கே இருக்கிறார்.
கிருபையுள்ள ஆசிரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால எல்லாவற்றையும் சொல்லுவோம். அவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, எங்களைப் போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பரிசுத்தமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே, உம்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவதூதரை பார்க்கிறோம் மேன்மை உள்ளவராயிருக்கிறீர். மோசேயை பார்க்கிறோம் மேன்மை உள்ளவனாயிருக்கிறீர். உலகத்தில் உள்ள எந்த மனிதனையும் விட, எல்லா ஆவிகளையும் விட நீர் மேன்மை உள்ளவராயிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க, விசுவாசத்தோடு இருக்க, கீழ்ப்படிந்திருக்க, முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும் கிருபைதான். தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் கற்றுக் கொடுக்காவிட்டால் நாங்கள் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவரே. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதாயிருக்க சொல்லப்பட்டது ஆண்டவரே. பலவித கஷ்டங்களினாலே, பாடுகளினாலே, சோதனைகளினாலே நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாமப்பா. நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் இந்த பூமியில தருகிறவர். ஒரு நாள் நித்தியமான இளைப்பாறுதல் பரலோகத்தை தரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும். அவருடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து அவளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க கிருபை செய்யும். கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.